பிரைஸ் அலோன். கர்த்தர் நல்லவர். தினம் ஒரு தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசும்படியான இன்றைக்கான வார்த்தையை நாம் தியானிப்போம். சங்கீதம் 121 சங்கீதம் 2வது வார்த்தை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய கண்கள் எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? இந்த உலகத்துக்குரிய இம்மைக்குரிய காரியங்களுக்காக யாராவது ஒருவரை நாம் நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேலைக்காரர்கள் எஜமான்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அடிமைகள் என்றைக்கும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பது போல வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். அது தவறில்லை. ஆனால் சில நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சூழ்நிலைக்காக யாராவது ஒருவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய கண்களிலே நமக்கு என்ன செய்ய வேண்டும்? தயவு கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கங்களோடு கூட இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், அநேக ஊழியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு பட்சமாக பேசிக்கொண்டு, அவர்களுக்கு சாதகமாக நின்று கொண்டு, அவர்களுடைய வேலைகளுக்காக, அவர்களுடைய தகுதிகளுக்காக இந்த உலகத்தையும் உலகத்தின் மக்களையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? நீங்கள் தேவனோடு கூட என்ன செஞ்சிருக்கீங்க? உடன்படிக்கை செய்திருக்கிறீங்க. அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை என்கிற நம்பிக்கை உணர்வோடு கூட அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்ட தேவ பிள்ளைகள் என்ன சொல்லணும் தெரியுமா? யோபுவை போல, அவர் கொடுத்தாலும் எடுத்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படிப்பட்ட விசுவாசமுள்ள வார்த்தைகளை நீங்களும் நானும் அறிக்கை செய்யணும். பவுலை போல மெலித்தா தீவில் அந்த விறகுகளை பொறுக்கி கொண்டு தங்களை சூடேற்றி கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் கூட விறகுகளை கவிக்கொண்டிருந்த அந்த பாம்பு பவுலுடைய கையை கடித்த பொழுதும் கவிக்கொண்ட பொழுதும் அதை உதறி தள்ளி போட்டு, ஜனங்கள் அவனை சாபம் பிடித்தவர்கள் சபித்தவன் என்று அறிக்கை செஞ்ச பொழுது கூட அவன் அந்த வார்த்தையெல்லாம் கவனம் கொள்ளாமல், அவன் கர்த்தரை முழு மனதோடு நம்பினவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடினாலே அந்த விஷ பாம்பு கடித்தா கூட அவனுக்கு என்ன செய்யலை? ஒன்றும் செய்யவில்லை. ஜனங்கள் அதை கண்ட பிறகு ஆச்சரியப்படுறாங்க. பிரியமானவர்களே, இந்த எடுத்துக்காட்டுகளெல்லாம் கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்? அவருடைய நாமத்தினாலே எனக்கு உதவிகள் வரும். அது எப்பேற்பட்ட உதவிகள்? அவர் என்னை நடத்துகிறார், என்னை போஷிக்கிறார், என்னை விசாரிக்கிறார், எனக்காக வழக்காடுவார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இதுதான் ஒத்தாசை. தாசை தேவனுடைய கரத்தில் நமக்கு இருக்கிறது. அவர் நம்முடைய காலை தள்ளாட ஒட்டார். அவர் நம்மளை என்ன செய்கிறார்? காக்கிறவர், உறங்கார். சங்கீதம் 121 முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். பிள்ளைகளே, நீங்கள் தேவ நாமத்தினாலே முன்னேறி செல்லுங்கள். கடந்து போகிற பாதைகளை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எனக்கு ஒத்தாசை கர்த்தர் தருவார். சிங்க கபிக்குள்ளே போட்டாலும் எனக்கு பயமில்லை. கர்த்தர் எனக்கு ஒத்தாசை செய்வார். அக்கினி சூளைக்குள்ளே விழுந்தாலும் எனக்கு பயமில்லை. கர்த்தர் எனக்கு ஒத்தாசை செய்வார். நாம் உபத்திரவத்தின் வகையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். பரிசுத்தவான்களோடு, தேவ பிள்ளைகளோடு, முன்பிதாக்களோடு இருந்த தேவன், மோசையோடு இருந்த தேவன், யோசுவாவோடும் இருப்பது போல இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் என்னென்றைக்கும் இருப்பார். கவலை கொள்ளாதிருங்கள், தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.